9 புள்ளி 5 வரிசை 5ல் நிறுத்துற மாதிரி புள்ளி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சென்டரில் இருக்கிற புள்ளியில் ப்ளஸ் சிம்பிள் போட்டுட்டு சைடில் இருக்கிற புள்ளியை இந்த மாதிரி சின்னதாக பூ மாதிரி வளைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி 4 சைடும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக போடுறதுக்கு நம்மளுக்கு 3 புள்ளி 3 வரிசை வந்து கணக்கு பண்ணிக்கோங்க. மிஸ்டேக் இல்லாமல் பூ சிம்பிள் கரெக்டாக அழகாக வரும். நம்ம சேனலில் பிகினர்ஸ் போடக்கூடிய கோலங்கள், யூஸ்ஃபுல்லான டிப்ஸு, பூஜா டிப்ஸு, குக்கிங் டிப்ஸ்னு எல்லாமே சேனலில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தினைக்கும் வீடியோ வரும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸை விட்டுட்டு பூ மாதிரி வரைஞ்சதுக்கு மட்டும் நான் வந்து டார்க் ப்ளூ கலர் வந்து ஹைலைட் பண்ணி எடுத்திருக்கேன். இதே மாதிரி 4த்துக்குமே நம்ம ஒரே கலர்னாலும் கொடுத்துக்கலாம், இல்லை மாற்றி மாற்றினாலும் கலர் கொடுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சேம் கலரே வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம வந்து ப்ளூ கலர் கொடுத்து ஹைலைட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் சிம்பிளான கோலத்தையும் எப்படி கிராண்டாக சூப்பராக மாற்றுறதுன்ட்டு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் இருக்குது. 40 விதமான கலர் எப்படி வீட்டில் ரெடி பண்ணுறது, செம்மண் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு எல்லாமே சேனலில் இருக்குது. மறக்காமல் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். 4 சைடும் கலர் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சென்டரில் மட்டும் எல்லோ கலரும் குங்கும கலரும் ஹைலைட் பண்ணோன்னா ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிள்லேருந்து அந்த ஸ்ட்ரெயிட் புள்ளியை விட்டுட்டு சைடில் இருக்கிற இந்த 2 புள்ளியை வந்து நம்ம பூ ஷேப்புக்கு சும்மா லைட்டாக வளைச்சி விட்டுக்கலாம். உங்களுக்கு மிஸ்டேக் இல்லாமல் வரும். இப்போ நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி நம்ம அடுத்த பூக்கும் வரைஞ்சி விடுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் கண்டினியூஸாக கூட இந்த மாதிரி 2 பூவும் கனெக்ட் ஆன மாதிரி கூட ஒன்றா வரைஞ்சிக்கலாம். மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக 4 பூவும் எல்லாமே வரைஞ்சி விட்டதுக்கப்புறம் அந்த பூவோட ஷேப்க்கு வந்து லைட்டாக கொஞ்சம் பெண்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் லைட்டாக வளைச்ச மாதிரி போட்டுட்டோன்னா நம்மளுக்கு 4 பூவும் வந்து செப்பரேட் ஆன மாதிரி நம்மளுக்கு சிம்பிள் வந்துடும். உங்களுக்கு அது மாதிரி ஒவ்வொன்றும் போட வரலன்னா சென்டரில் மட்டும் இந்த மாதிரி சின்ன அரும்பு மாதிரி கொடுத்துட்டோன்னா இந்த பூ செப்பரேட்டாகவும் இந்த பூ செப்பரேட்டாகவும் நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ கோலம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம பூக்கு வந்து கலர் கொடுத்து ஹைலைட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து டார்க் ப்ளூக்கு பிங்க் கலர் வந்து உள்ளே கொடுத்து ஹைலைட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம 4த்துக்குமே இதே மாதிரி ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரே கலர் விருப்பம் இல்லைன்னா வேறு கலர் கூட கொடுத்துக்கலாம். நம்மளோட விருப்பம்தான். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். மிஸ்டேக்கும் வராது. போட்டால் வாசல் மங்களகரமாக அழகாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, பூஜை நாள், விசேஷ நாளுக்கு போடுறதுக்கு ஒரு சிம்பிளான அழகான கோலம். நெக்ஸ்ட்டு எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சென்டரில் போட்ட அந்த சின்ன அரும்புக்கு மட்டும் க்ரீன் கலர் கொடுத்துட்டோன்னா இப்போ 2 பூவும் செப்பரேட் ஆகிடும் நம்மளுக்கு. அதனால் நான் வந்து க்ரீன் கலர் கொடுத்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு உள்ளே வந்து நம்மளுக்கு அதே மாதிரி சென்டரில் ஒரு 3 புள்ளி இருக்குது. அதுக்கும் சேம் நம்ம ப்ளஸ் சிம்பிள் போட்ட மாதிரி போட்டுட்டு எப்படி இப்போ சைட்லலாம் நம்ம இணைச்சி போட்டோமோ அதே மாதிரி பூ மாதிரியே வரைஞ்சி எடுத்துகிட்டு நடுவில் சென்டரில் மட்டும் ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கும் அதே சேம் கலரே கொடுத்து எடுத்துக்கிறேன். நம்ம சேனலில் இருக்கிற எல்லா கோலங்களும் ரொம்ப புரிகிற வகையில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் சூப்பரான கோலங்களாக இருக்குது. எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சென்டருக்கும் அதே மாதிரி எல்லோ கலரும் சைட்லேயும் அங்கங்கே பாயிண்ட் பண்ண இடத்துலையும் எல்லோ கலரும் குங்கும கலரும் கொடுத்து ஹைலைட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 புள்ளி அக்கு மாதிரி இருக்குது. இதில் வந்து 2 புள்ளியை மட்டும் இணைச்சி ரவுண்ட் பண்ணிவிட்டு ஒரு சங்கு ஷேப்பில் ஒரு பூ மாதிரி வளைச்சி விட்டுட்டோன்னா அந்த ஷேப் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி 4 பக்கமும் நம்ம சூழ்ச்சி விட்டு வளைச்சி விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம், செம்மண் கொடுத்துக்கலாம், இல்லைனா ஓரங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ப் பண்ணி அரும்பு மாதிரி கொடுத்துட்டு உள்ளே மட்டும் கூட நம்ம வந்து கலர் வந்து பாயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே வந்து நம்ம அவுட்டரில் வளைவு கொடுத்து பெருசாக்குறதோ இல்லை அவுட்டரில் பார்டர் போடுறது இந்த மாதிரி எப்படி வேணாலும் பெருசு பண்ணிட்டு போகலாம். நான் வந்து சிம்பிளாக இருக்கட்டும்னு அப்படியே விட்டுடுறேன். உங்களோட விருப்பம் இதை இன்னும் கூட நம்ம பெருசு பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். நான் சென்டரில் ஒரு கலரும் சுற்றி ஒரு கலரும் ஹைலைட் பண்ணிவிட்டு கார்னரில் முடிகிற இடத்துல சின்னதாக ஒரு டாட் மாதிரி வச்சு விட்டுடுறேன். ஏன்னா அது ஃபினிஷிங் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சிம்பிளான கோலம் சூப்பராக ரெடி. சென்டரில் வேணும்னா நம்ம செம்மண் கூட வச்சுக்கலாம், இல்லை அவுட்டர்லையும் செம்மண் வைக்கலாம். இந்த கோலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.